அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில இன்னைக்கான எபிசோடில் வந்து இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவ் இந்த வீடியோவுக்கான காரணம். இப்போ காவேரி வந்து விஜய் கொடுத்தார் இல்லையா கிஃப்ட்டு, அந்த கிஃப்ட்டை வந்து யாருக்குமே தெரியாமல் எடுத்துட்டாங்க. அது விஜய்க்கு வந்து தெரிய வரப்போகுது. ஏன் அப்படின்னா விஜய் வந்து தானே வாங்கினாரு, யாருக்கு தாத்தா பாட்டி கூட தெரியாது. அப்போ விஜய் வந்து இந்த கிஃப்ட்டை எங்கே அப்படின்னு சொல்லும்போது அது நர்மதா கையில் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நர்மதா கையில் இருக்கிறப்போ நர்மதா வந்து மாமா அப்போ அவர் வந்து பார்க்கும்போது மாமா இது வந்து அக்கா எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது அப்போ விஜய் வந்து சந்தோஷப்படுவார். அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இந்த இப்போ வந்து கேரியர் கொண்டு போகிறாங்க, லஞ்சு கேரியர் இருக்கு இல்லையா, அது வந்து மாமி வீட்டுக்கு கொண்டு போய் ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு கொடுத்துட்டு வான்னு சொல்லி காவேரி கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க சாரதா. அதை கொண்டுட்டு வருவாங்க. அவங்க வந்து வாங்கி சாப்பிடுவாங்களா என்ன ஏதுன்னு தெரியாது. அது எனக்கு தெரிஞ்சு காவேரி விஜய் தான் சாப்பிட வரோம் அந்த சாப்பாடை அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. கண்டிப்பாக எனக்கு அவங்க காவேரி நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன டைம்லே வந்து எனக்கு தோணுச்சு இது வந்து விஜய் தான் அந்த சாப்பாடை சாப்பிட போகிறாரு அப்படின்னு. அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக அந்த லஞ்சு வந்து விஜய் கைக்கு தான் போக போகுது அப்படிங்கிறது. மாமி வந்து சாப்பிடுவாங்களா, மாமி வீட்டில் போய் இவர் சாப்பிடுவாரா, இல்லை மாமி வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் அது விஜய் சாப்பிட்றதுக்கு அதிக சான்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து கன்சீவாக இருக்கிறத வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவங்க வந்து கிட்ட வாங்கி எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஓகே, பாசிட்டிவாக இது. அதை கங்கா கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டுறாங்க, யாருக்கிட்டே ஷேர் பண்ண மாட்டுறாங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணும்போது அவங்க வந்து என்ன யோசிப்பாங்க, நம்ம வீட்டில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு காவேரிக்கு வரும். வீட்டில் சொன்னால் பயங்கர ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறது. இப்போ குமரனோட அம்மா வந்து இந்த ரியாக்ஷன் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க. அப்போ விஜய்கிட்ட போய் பேசுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கா, இல்லை விஜய்கிட்ட பேசாதீங்க நாங்களே பார்த்துக்கூட எங்களோட பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆஃப் பண்ணி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக ஆஃப் பண்ணி தான் வைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. இவங்க போய் விஜய்கிட்ட தலையும் இல்லாமல் காலும் புரியாமல் போய் பேசுனா அது பெரிய பிரச்சனை தான் வரும். நீ என்னப்பா இப்படிலாம் பண்ணியிருக்க, நீலாம் ஒரு ஆம்பளையா என்ன ஏது, நீலாம் ஒரு ஆளா இப்படிலாம் கேட்பாங்க. அப்போ வந்து கஷ்டம் தான் படுவார் விஜய். அதனால் வந்து அதை அவங்கள வந்து கேட்க விட மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி வச்சுக்கிறது தான் இந்த கங்காவுக்கும் நல்லது, குமரனுக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது, இந்த சாரதாவுக்கும் நல்லது. அவங்க வந்து கண்டபடி பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே புரியாது இல்லையா ஒரு சில விஷயங்கள் ஸ்பாட்டில். இப்போ சாரதா வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி என் பொண்ணை வந்து அக்ரிமெண்ட் போட்டு பணத்துக்காக கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வந்து அனுப்பிட்டார் மதினி அப்படின்ற. அப்போ ஒரு வருஷமாக உன்னை எப்படி வச்சுருந்தான், எல்லாம் வச்சுருந்தா நம்மளே நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தார் இந்த பையன், கடைசியில் இப்படி சொல்லிட்டார் மதினி, எனக்கு மனசே கஷ்டமாக போயிடுச்சு இப்படி கூட சொல்லாமல் ஒரு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்டை போட்டு கல்யாணத்தை முடித்து ஒரு வருஷம் முடிவும் வீட்டுக்கு போன பற்றி விட்டார் மதினி அப்படின்னா அது எதை பற்றி தெரியாதவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க என்ன நினைப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க தானே, அத்தை இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ காவேரி விஷயத்துலேயும் விஜய் விஷயத்துலையும் இந்த சாரதா பண்ணது இந்த குமாரனோட அம்மா கிட்ட. அது அவங்க வந்து சொன்ன விதம் வந்து தப்பாக போய் கன்வே ஆயிடுச்சு. பாட்டிக்கு புரியுது, யாராவது காவேரியோட பாட்டி வந்து அவ்வளோ அழகாக வந்து என்னடா பிள்ளை வாழ்க்கையை எப்படி கெடுக்க போகிறாங்களே அப்படின்னு பாட்டிக்கு பதறுது. அது இந்த சாரதாவுக்கு ஒரு துளி கூட கிடையாது. அவங்க கேஷுவலாக இருக்காங்க, என்னமோ பண்ணுங்கள், ஏன்னா நீ காவேரி வீட்டில் தான் இருக்கணும், நீ சம்பாரிச்சு எனக்கு போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க. அப்போ வந்து காவேரி வந்து இந்த இடத்துலையும் அமைதியாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்தான், இருக்கக்கூடாது. இப்போ நைட்டு அந்த டிஃபன் கேரியர் கொண்டு வராங்க இல்லையா, கேரியரை கொண்டு வந்துட்டு விஜய் மீட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக காவேரி மீட் பண்ணிவிட்டு விஜயை பார்த்து ஏதாவது பேசிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி தோணுது. நிச்சயமாக பேசிட்டு தான் வருவாங்க, வாய்ப்பு அதுக்கு அதிகமாகவே இருக்குது. ஆனால் காவேரி தேடி வராமல் இருக்கணுங்க, அதுக்கான வாய்ப்பு எப்போ அமையும் அப்படின்னு சொல்லி தெரில. ஏன்னா நைட் ஆயிடுச்சு, பக்கத்து வீட்டில் போய் சாப்பாடை கொடுத்துட்டு வர்றதுக்கு. அப்போ விஜய் தான் வந்து பார்க்குறாரு. விஜய்கிட்ட வந்து பேசிட்டு என்ன சொல்லிட்டு வராங்க, என்ன காவேரி நீ கூட என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவார். ஏன்னா காவேரி கூப்பிடல இல்லையா, நான் அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கூப்பிடல, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லி காவேரி சொல்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அப்போ காவேரியே இப்படி சொல்லிட்டா நம்ம அவளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் மைண்ட் செட்டு போகும் விஜய்க்கு. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து காவேரி நம்மளை நல்லபடியாக தான் நினைக்கிறா, அவங்க அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்றாங்க, அதெல்லாம் விடு, காவேரிக்காக நம்ம இறங்கி போகலாம், விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பார் விஜய். அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தானே எப்போவுமே இருக்கார் விஜய். அதனால்
தாத்தா பாட்டி அங்கே கூப்பிடும்போது கூட நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தானே இருக்க போகிறேன், காவேரி இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவர் வந்ததுனால கண்டிப்பாக விஜய் வந்து காவேரி இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போக மாட்டார். அது மட்டும் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது